இங்கு வந்திருக்கும் காவி சொந்தங்கள் அனைவருக்கும், பத்திரிகை நிருபர் சகோதரர்கள் அனைவருக்கும், காவல்துறை சகோதரர்கள் அனைவருக்கும் முதற்க என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் ஜமுனா. எனக்கு பேச வாய்ப்பளித்த மகளிரின் தலைவி சகோதரி எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இதெல்லாம் தெருவில் வந்து பேசக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் நம்மளுக்கு உண்டு பண்ணி கொடுத்துச்சு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கமான ஒரு அவமானமான ஒரு விஷயம் அது. இங்கே நிற்கிற எல்லாருமே இப்போ பெண்களை விட ஆண்கள் தான் தன் பெண் பிள்ளைங்களை வீட்டில் அவ்வளவு ஒரு அன்போடைய பாசத்தோடைய தன்னோட குல தெய்வமாக வணங்குறாங்க பெண் பிள்ளைங்களை. ஆனால் இன்னைக்கு அந்த பெண் பிள்ளைங்களோட பாதுகாப்புலாம் கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு இத்தனை சகோதரர்கள் தொழிலுக்காடி வந்து நிற்கிறீங்க, கையில் மைக்கோடு நிற்கிறீங்க, காவல்துறை சகோதரர்களாக வந்து நிற்கிறாங்க. இவங்களோட வீட்டில் இருக்க பெண் குழந்தைங்களுக்குலாம் யாரையா பாதுகாப்பு? எதுக்கியா ஓட்டு போடுறோம்? ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்ததே எதுக்கியா? வீட்டில் நாம உழைக்கிறதே நம்ம குடும்பத்துக்காடி, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்காக நாம உழைக்கிறோம். ஆனா நாம உழைச்சிட்டு போக முன்னாடி நம்ம வீட்டில் இருக்க மனைவிக்கும் தாய்க்கும் பொன் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைக்குமே பாதுகாப்பு இல்லை. இதே சமீபமா கோயில்பேட்டில் ஒரு 3 வயசு ஆண் குழந்தைய கற்பழிச்சாயா ஒருத்தர். கேட்டா மது போதையில இருந்தேன், கஞ்சா போதையில இருந்தாங்க. இதுக்கெல்லாம் யாரையா காரணம்? ஆட்சி நடத்துறவங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே போதைப் பொருளை விற்பனை செஞ்சா காவல்துறை நம்ம எங்க போய் அவங்களோட பணியை செய்ய முடியும்? போய் யாரையாச்சும் போய் கை வச்சா ஏன் நம்மளுப்பா விட்டுருக்கிறாரு ஸ்டாலின் ஐயா. நம்மாளு விட்டா எல்லாரும் கஞ்சா தான் கடத்தணும், எல்லாரும் டாஸ்மாக் கடை ஒரு கடைக்கு 10 கடை திறப்பான். இதுதான் இவங்களோட அரசியல் சாதனையாவே இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு போய் காவல்துறை சகோதரர்கள் போய் ஏதோ கஞ்சா வைத்தவங்க போய் பிடிச்சா ஏன் நம்மளால விட்டுப்பா, ஏன் நாளைக்கு உன் வீட்டில் பொட்டப்பிள்ள இருக்காது. இப்படி மிரட்டினா அவங்களோட பணி எப்படி செய்வாங்க அவங்க? இப்போ இவரு ஸ்டாலின் ஆட்சி ஏற்றதுக்கு அப்புறம் என்ன அதிகரிச்சுக்கோ, டாஸ்மார்க்கு எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, பார்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. எங்க ஹோட்டல் திறந்தாலும் பார் அனுமதி கொடுப்பாரு. கஞ்சா தெரு வீதிக்கு கஞ்சா எடுத்துட்டு இருக்கான். இவ்வளவு நாட்டு பையன் கூட கஞ்சா கொடுக்குறாயா நாங்க பாக்குறோம். போய் கம்ப்ளைண்ட் பண்ணா கம்ப்ளைண்ட் எடுத்துக்க படிக்கிறாங்க. கேட்டா அவன் அரசியல்வாதியோட பின்போக்கில் இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் எங்க ஓட்டி சொல்றது? இந்த வெக்க கேட்டான ஆட்சி அரசாங்கத்தை. ஆனா மக்கள் நாமெல்லாம் இனிமேலும் விழுத்துக்கிடாம இதே அரசாங்கம் இந்த உதய சூரியனுக்கு தான் ஓடு போடுது. நம்ம குடும்பம் நாசமா போயிடும். ஒவ்வொரு வீட்லயும் பெண் இருக்காங்க, தாய் இருக்காங்க, ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. பெண் பிள்ளைங்களை நல்லபடியா வளர்த்து கட்டி கொடுக்கணும் தான் நாம ஓடுறோம், சம்பாதிக்கிறோம். ஆண் பிள்ளைங்களை ஒழுக்கத்தோட வளர்ச்சி நம்ம குடும்பத்துக்கு தூணா நிக்கணும், நம்ம பேரை சொல்லணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். நம்ம ஆண் பிள்ளைகளை வளர்க்கணும். ஆண் பிள்ளைகளை போதை கடுமையாக்கிறாங்க, பெண் பிள்ளைகளை கற்பை சூறையாடுறாங்க. வீட்டை தாயை கூட பெரியவங்களை விட்டுட்டு போனா கூட கையை பிடிச்சி இருக்கிற நிலைமை தான் இருக்கு. கேட்டா 11 மணிக்கு மேல பெண்களையே வெளியே போறாங்கன்னு சொன்னாங்க. வெக்கமால ஆட்சி நேரத்தை துப்பு இல்லாதவங்களுக்கு எங்களை 11 மணிக்கு மேல வெளியே போகணும்னு சொல்லுறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நாட்டை சீரா வச்சுட்டு இருந்தா உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. ஆனா நாட்டை சீர்கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கி வச்சிருக்காங்க. எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி சோதனை ஆரம்பிச்சாச்சு. அங்க மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். எதுக்கு 1000 ரூபாய்? வீட்டுக்கார உடச்சல போய் டாஸ்மார்க்ல கொடுத்தாங்க. எங்களுக்கு எதுக்கு 1000 ரூபாய்? டாஸ்மார்க்க மூடி கஞ்சாவை நிப்பாட்டி எல்லாம் ஒழுக்கிறது. ஒரு குடும்பத்தோட வளர்ச்சி தான் ஒரு நாட்டோட வளர்ச்சி. ஒரு நாட்டுக்காண்டி மனுஷன் தூங்காம உழைச்சிருக்காங்க நம்ம பிரதமர் நரேந்திர மோடியா. இன்னைக்கு பக்கத்துல இருக்க நாடெல்லாம் பார்த்து 5 நாள் நடுங்கிற நம்மளை போய் எட்டி நிக்கிறான். இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறோம். மக்கள் தொகையில முதலிடமா இருந்த 2ஆம் இடமா இருந்த நாம இன்னைக்கு அசுர வளர்ச்சியில, பொருளாதார வளர்ச்சியாகட்டும், எல்லா வளர்ச்சியிலும் முன்னாடி நிற்கிறோம். ஒரு நாட்டையே இவ்வளவு தூரத்தை கொண்டு வர முடியுது எங்களோட பிரதமரான. ஆனா ஒரு தமிழக ஒரு மாநிலத்தை நல்லா இருந்த மாநிலத்தை ஓரளவுக்கு இருந்த மாநிலத்தை துப்புரா குட்டிச்சோறாக்கி தரமட்டமாக்கி பிள்ளைங்களை ஃபுல்லா போதை கடுமையாக்கி போய் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பசங்க 4 பசங்க சேர்ந்து செல்ல பாக்குறாங்க. அவங்க என்னன்னா கஞ்சா அடிக்கிறாங்க. பல பையங்களை வீட்டுக்கு அடிச்சுட்டு பெற்றவங்க நல்ல வைக்க நம்ம பிள்ளை படிச்சுட்டு வராங்க, நமக்குள்ள அடுத்தடுத்து முன்னேறி வராங்க. இப்படி நினைச்சிட்டு இருக்க தாய்மார் மத்திய ஸ்கூலுக்கு மையா அவங்க சேர்ந்து போவாங்க. நீங்க இருக்கிற கஞ்சா தானே அவன் கைக்கு போய் கிடைச்சிருவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இதெல்லாம் நீங்க தடுத்து நிறுத்த மாட்டீங்களா? எங்க பார்த்தாலும் வெட்டு, கொலை, கற்பழிப்பு, எங்க கேட்டாலும் இதான் நியூஸ். தேவைன்னா ஜாதி கடத்தை தூண்டி விடுவேன், இல்லையா மத கடத்தை தூண்டி விடுவேன். எவையா ஜாதியை கேட்டு சண்டை போட்டுருந்தா? எல்லாரும் மனிதனை ஒட்டுக்கையா இருக்கான். என்ன மதமா இருந்தாலும் அவன் மதத்தை அவன் மறிக்கிறான். எல்லாரும் மதத்தால ஒன்றுபட்டுதான் இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்க மதத்தை நேசிக்கிறாங்க தவிர மற்றவங்களை எதிரியா பாக்குறேன். உங்களுக்கு ஆட்சி நடத்தினா நீங்க ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் தூண்டி விடுறது, இங்க இருக்க சமுதாயத்தை சீர்கெடுக்குது. நீங்க சோழமதம் பண்ணதுக்கு பண்ணுதா? இந்த சமுதாயத்தை சீர் பண்ணி வச்சிருந்தா நீங்க நல்லவே ஆட்சி பொறுப்பை ஏற்றுறதுல இருக்கு. மக்களோட பணத்தை வாங்கிட்டு சுரண்டிட்டு கொள்ளையடிச்சு தினம் தான் உங்களை நியூஸை பாக்குறேன். வேலை வாங்கி தரணும் லஞ்சம், எதை கேட்டா லஞ்சம், ரோடு போட்டா லஞ்சம், ரோடு அப்படி கையை வச்சு தோணாலே வந்துருது. எதுலையா லஞ்சம் பார்க்கல? எங்கேயா கொண்டு போக போறீங்க? எவன் செத்தாலும் மண்ணுக்குள்ளதாயா போய் ஆகணும். போகும்போது நீ ஆடிக்கார போனா ஆம்புலன்ஸ்லயா அவனை ஏற்றிட்டு போவான். எங்கேயும் கொண்டு போக போறியா? கொஞ்சம் மக்களையும் சிந்திச்சு பாருங்க. உன் குடும்பத்து பிள்ளைய பாதுகாப்பா இருக்கணும். மற்றவங்களுக்கு சகோதரி சொன்ன மாதிரி எஸ்கார்ட் போட்டா நாங்க போக முடியும். எங்களோட பணிகளை செய்யறதுக்கு எஸ்கார்ட் போட்டா போக முடியும். அவன் குடும்பத்தை பழப்ப பார்க்கறதுக்கு இன்னைக்கு ஓடிட்டு இருக்காயா. எல்லா வீட்டுக்கு எஸ்கார்ட் போடியே, பிள்ளை போதுமா நீ போ, மனைவியை கூட அனுப்பிடியே, நான் ஏவலையை விட்டு என் பிள்ளைய கூட்டி நான் ஸ்கூல்ல விட போறேன். இப்படி போக முடியுமா? எல்லாரும்
எல்லாரோட குடும்பத்தை அப்படி பார்க்க முடியுமா? மனைவியும் ஓடியாகணும், கணவனும் ஓடியாகணும். 2 பேரும் ஓடினா மட்டும்தான் நீங்க குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இங்க உருவாகிட்டு இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல குழந்தைகளுக்கு வீட்டுல இருக்கவங்க யார் பாதுகாப்பு? ஆனா இந்த மக்கள் இருக்கமே நம்ம இந்த எலெக்ஷன் வரும்போது கோழி பிரியாணி 1000 ரூபாய். ஏப்பா இவ்வளவு நாள் மனிதாபிமானம் இருக்குமோ இல்லையோ, அந்த நேரம் மனசாட்சி ஏன் 1000 வாங்கிட்டு வளர்த்தப்பா ஓட்டு போடுவேன். ஏன் உங்க பணம் தான்ப்பா, நீங்க வாங்கிக்கோங்கப்பா, உங்க பணத்தை தான்ப்பா கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க, நீங்க வாங்கிக்கோங்கப்பா. ஆனா ஓட்டு போடும்போது நீங்க வேற யாரும் சிந்திக்க வேண்டாம், உங்க குடும்பத்தை சிந்திங்கப்பா, உங்க வீட்டுல குழந்தைகளை சிந்திங்கப்பா. நம்மளோட பையன் ஒழுக்கத்தோட வளரணும், நம்ம பொண்ணு பாதுகாப்பா இருக்கணும், நம்ம வீட்டுல இருக்க பொம்பளைங்க பாதுகாப்பா இருக்கணும், இந்த போதை பொருளை அழிஞ்சு போகணும். அப்ப யாருக்கா ஓட்டு போடணும்? நம்ம நாட்டையே வலியுறுத்தி கொண்டு போய்கிட்டு இருக்க அந்த பாரத பிரதமரோட வழியில வர அந்த பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போடாதே. நம்ம குடும்பம் பாதுகாப்பா இருக்கும், நம்ம பிள்ளைங்க பாதுகாப்பா இருக்கும், பிள்ளைங்க ஒழுக்கமா இருக்குன்றத நாம இப்பத்திலே மனசுல எடுத்து கொண்டு போகணும். இதெல்லாம் யாரும் சொல்லித்தர வேண்டியது. தினம் நியூஸை பாக்குறோம், எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு, யாருக்கு எதுவும் சொல்ல வேண்டியதே கிடையாது. எல்லாரும் மொபைல் வச்சிருக்கோம், எல்லாரும் டெய்லி நியூஸ் பாக்குறோம். இந்த குற்றங்களுக்கு அடிப்படை நமக்கு கடமை தான். இந்த தமிழ்நாட்டை யார் ஆள்றாங்களோ இவங்க தான் இந்த குற்றங்களுக்கு பொறுப்பு, முக்கிய பொறுப்பே இவங்க தான். என்னையா அண்ணா படங்களுக்கு கேமரா காணும், வீடியோ ஃபுட்டேஜை காணுங்கிறான். இதை விட பெரிய கொடுமை என்னையா வேணும்? அண்ணா படங்களுக்கு கேமராவே காணும். அப்ப நம்ம சாமானிய மக்கள், நம்ம பிள்ளைகளோட நிலைமை இல்லையா? காலேஜ் போனா 3 பேர் கற்பனை வரைக்கும் விட்டுருக்காங்கன்னா அப்ப என்னையா பாதுகாப்பு இருந்துச்சு? அப்ப யார் நம்பியா ஸ்கூலுக்கு அனுப்புறது, யார் நம்பி காலேஜ் அனுப்புறது? என்ன பையனோட குற்றவாளியும் தேர்ந்தெடுக்கிறது? எல்லா குற்றம் செய்யறவங்க தண்டிக்கப்பட்டா மட்டும்தான் குற்றங்கள் குறையும். குற்றம் செய்யறவங்களோட போஸ்ட் கொடுத்து குற்றம் செய்யறவங்க பாத்தீங்கன்னா அந்த தலைமையை பாத்தீங்கன்னா டிஎம் கூட போஸ்ட் கொடுத்து போட்டோ இருக்கும். இன்னைக்கு வந்து குற்றவாளி இன்னைக்கு சொன்னாங்கன்னா யாருக்காவது டிஎம்கே கூட சேர்ந்து போஸ்ட் கொடுத்த போட்டோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். குற்றம் செய்யறவங்க எல்லாமே இவங்களோட கையாட்கள தான் இருக்காங்க. ஆனா இவங்க கேள்வி தயாரா இல்ல, தட்டி சொல்ல தயாரா இல்ல. நீங்க குற்றம் எப்படியாச்சும் நம்ம எலெக்ஷனுக்கு பணம் சேகரிச்சிருங்க, பணத்தை கொண்டாங்க. என்ன குற்றம் நடந்தாலும் எலெக்ஷன் அப்போ மக்கள் வீடு வீடா போய் 1000 2000 கொடுத்தா ஓட்டு நம்மளுக்கு. அடுத்து நீ தொடர்ந்து குற்றம் செய்ய, நீ பணக்காரன் ஆயிடலாம், நான் ஆட்சியில் அமர்ந்துக்கலாம். இதுதான் இவங்களோட டீலிங் ஆயிருக்குது. ஆனா மக்கள் நம்ம உண்மையிலேயே நம்மளோட ஒவ்வொருத்தர் யாரையும் நீங்க யோசிக்க வேண்டாம், சுயநலமாவே யோசிங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நாம எல்லாரும் பணி செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளோட வீட்டுல இருக்க பிள்ளைங்கள் வளரணும், நம்மளோட சந்ததி வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாம வாக்களிக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சிக்கு. நான் வாக்கு கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க, வாக்கு கேட்கிறேன். உங்க ஒவ்வொருவரோட குடும்பத்தின் நலனை யோசிச்சுதான் சொல்றேன். ஏன்னா நடக்கிற விஷயம் எதுவுமே சரியா இல்ல. மறுபடியும் நீங்க ஆட்சி அவங்க கையில கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாரோட நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். நம்ம எல்லாரும் யோசிச்சு சிந்திச்சு நம்ம குடும்பம் முன்னேறுக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி எந்த இலவசத்தையும் அறிவிக்கல, எப்பவுமே இலவசத்தை அறிவிக்க போறதே இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து நீ மேலவா, நீ தன்னம்பிக்கையோட மேல வந்தா தான் ஓப்பினால நீ 10 பேருக்கு தன்னம்பிக்கை கொடுப்பன்ற தன்னம்பிக்கை கொடுக்குற கட்சியா எங்களோட பாரதிய ஜனதா கட்சி. எவனுக்கு இலவசத்தை கொடுத்து அவனை சோம்பேறியா அடிமையாக கட்சி கிடையாது. அது எங்களுக்கு தேவையும் இல்லை. ஒவ்வொரு தனி மனுஷனும் எழுந்து வந்தா தான் இந்த நாடு முன்னேறதா எங்களோட குறிக்கோள். இதை எல்லாரும் சிந்திச்சு செயல்படணும். நம்மளோட நாடு முன்னேறும், ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாக்கப்படணும். அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போலீஸ் போட முடியாது, காவல்துறை போட முடியாது. காவல்துறை உங்களுக்கு அவருக்கு யார் பாதுகாக்கிறது? அப்போ நம்மளுக்கு காவல் அளிக்கக்கூடிய யாருன்னு நம்மளாம் சிந்திச்சு செயல்படணும்னு கேட்டுட்டு எனக்கு வாய்ப்பு இந்த மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு விடைபெறுது.